சார் நான் ஜி மெயின் எக்ஸாம் எழுதினேன் சார். எனக்கு நெக்ஸ்ட் இயர் பிளான் இருக்கு திருப்பியும். சரி, எனக்கு என்னதான் அந்த சிசாப் ரவுண்ட் எல்லாம் முடியுது சார், எப்படி போய் நான் அதுல க்ளோசிங் ரேங்க் என்ன, லாஸ்ட்ல எவ்வளவு முடிஞ்சது அப்படின்னு பார்க்கலாம் ஐடியா இருக்கேன் சார். இந்த வருஷம் எனக்கு சீட்டு கிடைக்கல, நான் நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பீங்க சார். இந்த வருஷம் நான் தயாராகிட்டு இருக்கேன் சார். இப்பதான் +2 படிக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நான் 2027 ஜி மெயின் எக்ஸாம் எழுத போறேன். எனக்கு சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்ல NIT பிளஸ் சிஸ்டம்ஸ்ல என்ன மாதிரி இருந்தா கிடைக்கும், என்ன ரேங்க் இருந்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்ததுன்னா இங்க பாருங்க, சிசாப் ஸ்பெஷல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஸ்பெஷல் ரவுண்டு, இதுல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கு. நீங்க ரவுண்ட் 1ல உங்களுடைய கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு, ரவுண்ட் 2ல என்ன இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரவுண்ட் 2 ஒன்று செக் பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த ரவுண்ட் 2 நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டிடியூட் டைப் கேட்கும். இன்ஸ்டிடியூட் டைப் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸா இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி கேட்கும். உதாரணத்துக்கு நான் NIT போடுறேன். NITல லாஸ்ட்ல என்ன சார் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டிடியூட் அகைன் இதுல தனித்தனியா நான் ஆல் இன்ஸ்டிடியூஷனே நான் போட்டுறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா குரூப், என்ன குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம்னா உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான ப்ரோக்ராம். சப்போஸ் இது நமக்கு இல்லைன்னா கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய குரூப்பா இருக்கு இல்லையா. அதுல நம்ம போய் இதை சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுத்துமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலாம். அதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் BR அம்பேத்கர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜலந்தர். லாஸ்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு, 16,230 முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரேங்க் தான், சரியா. காமன் ரேங்க் இருக்கு இல்லையா, அது CRL ரேங்க் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. இதுல 16,230. சப்போஸ் நீங்க நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் பிளான் இருக்கு, NIT சிஸ்டம் பிளஸ் சிஸ்டம்ஸ்ல தான் லாஸ்ட்ல எனக்கு சிசாப்ல கிடைக்கிறது வாய்ப்பு என்ன அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா ஜலந்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 4 இயர் பேச்சுலர் ஓப்பனுக்கு, EWSக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. SC தென் பாத்தீங்கன்னா அகைன் மால்வியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெய்ப்பூர், அதுல பாத்தீங்கன்னா 6,597 ரேங்க். தென் உங்களுக்கு போபால்ல எடுத்தோம் அப்படின்னா நீங்க இது ஒவ்வொன்றுத்தையும் நீங்க செக் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல போயிட்டு இங்க admission.nic.in இதுல போயிட்டு /CSAP ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க எந்த இது வேணாலும் செகண்ட் என்ன ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 தென் இன்ஸ்டிடியூட் டைப் என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். தென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ன இன்ஸ்டிடியூட்ல பார்க்கணும், ஸ்பெசிபிக்கா எதனா பார்க்கணும் அப்படின்னாலும் இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சரி தமிழ்நாடுல இருக்கான்னு பாக்குறேன் இருங்க, திருச்சிராப்பள்ளி. இது உதாரணத்துக்கு நான் திருச்சிராப்பள்ளி நான் கிளிக் பண்றேன், ரைட்டா. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி போட்டு இதுல நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எதனா கிடைச்சிருக்கா அப்படின்றத சிசாப்ல இருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிசாப்ல பாருங்க 2569க்கு நம்மளுக்கு லாஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப். அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு கொஞ்சம் பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 20,000 ரேங்க் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நம்ம இங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அந்த 20,000 ரேங்குக்குள்ள நம்ம வர மாதிரி நம்ம ரெடி ஆயிடணும், சரியா. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுத்தையுமே செக் பண்ணுங்க. உங்களுக்கு செக் பண்ணி நீங்க அடுத்த வருஷம் எந்த போலான்னு இருக்கீங்க, உங்களுக்கு எது செக் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை சம்பந்தமா வேணும்னா 9176552211 இந்த மாதிரில கால் பண்ணி எப்ப வேணாலும் பேசலாம். அடுத்த வருஷம் நான் ஜி எழுத போறேன் சார். மெயின் என்ன இது வரைக்கும் படிக்கவே இல்லை, எதனா கிராஷ் கோர்ஸ் மாதிரி எதனா இப்பத்துல இருந்தே கொடுக்குறீங்கன்னா எஸ், டெய்லி ஈவினிங் அண்ட் சண்டே கிளாஸஸ் இருக்கு. உடனே நம்ம மெரிட் ப்ரோக்ராம் 2027 ஜாயின் பண்ணுங்க, ஜிஇ மெயினை கிராக் பண்ணுங்க. ஒன் ப்ரோக்ராம் டு கிராக் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா RGRோட மெரிட். என்ன சார் மெரிட்? மெடிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்டென்சிவ் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போறோம் என்ட்ரன்ஸ்க்கு, அதுதான் மெரிட். ஓகே, இதுல என்னெல்லாம் சார் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் போறீங்களா, நீட் நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம தெரியும், அதை எழுதிடலாம். ரெண்டாவது இன்ஜினியரிங் போறீங்களா, ஜேஇ தான் பாத்தீங்கன்னா இந்தியால டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம், ஜேஇ மெயின் எழுதலாம். ஓகே சார், நான் பிரைவேட் காலேஜஸ்லாம் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறேன் சார், பிட் சாட் எழுதணும், ஓகே டிக் போடுங்க. SRM எழுதணும், டிக் போட்டுங்க. IME செட் எழுதணும், டிக் பண்ணிக்கங்க. SNU எக்ஸாம் எழுதணும், டிக் பண்ணிங்க. AEEE எழுதணும், டிக் பண்ணிக்கிடுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மணிப்பால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சரி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது இருந்தாலும் உங்களால பண்ண முடியும், ரைட். அப்புறம் என்ன சார் ரிசர்ச்னு போட்டிருக்கீங்க, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஐசர் பாத்தீங்கன்னா 7 இன்ஸ்டிடியூஷன் அட்டகாசமா இந்தியாவில் இருக்கு. IIC பெங்களூருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா எடுக்கிறாங்க. IITல இருக்கக்கூடிய சென்னையில
மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ரோக்ராமுக்கு பிஎஸ்சி எம்எஸ் ப்ரோக்ராமுக்கு எதை வச்சு கொடுக்குறாங்க, ஐசர் மார்க் வச்சு கொடுக்குறாங்க. குவஹாத்தியில் இருக்கக்கூடிய பிடெக் ப்ரோக்ராமில் பிஎஸ் மெடிக்கல் நம்ம படிக்கிறோம் இல்லையா, மெடிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவஹாத்தியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடிய ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஆர்ஜிஆரோட என்ன அது மெரிட் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா போறோம், அட்டகாசமா 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணலாம். இப்ப கரண்ட் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா 2027 அட்டகாசமா நீங்க கிராக் பண்ணி காலேஜஸ் நீங்க விரும்பின மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களா, இமிடியேட்டா என்ரோல் பண்ணுங்க மெரிட் 2027 ப்ரோக்ராம் ஆர்ஜிஆரோட. இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம். நீங்க வீட்டில இருந்தே உட்காந்துட்டு அட்டகாசமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், ஆப்டிடியூடு இதெல்லாம் எங்க சார் கேட்பாங்க? மெனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் முக்கியமா இருக்கு, ஆப்டிடியூடு முக்கியமா. இதை தவிர நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகணும்னு நினைக்கிறேன் சார், எஸ் யூ கேன் ரைட் QT எக்ஸாம். இந்த ட்ரைனிங் எடுத்துட்டாலே போதும், QT நீங்க கிராக் பண்ணலாம். இது மேல ஐகார் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது, QT எக்ஸாம் வச்சு ஐகார்ல சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ஒரே ஒரு ட்ரைனிங் ஆர்ஜிஆர் மெரிட் மூலமா நீங்க கிராக் பண்ண முடியும் கம்மி ஃபீஸ்ல. இமிடியேட்டா போன் பண்ணுங்க. 50% வந்து ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. சீக்கிரம் உடனே 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா புக் பண்ணுங்க.